நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி அண்ட் யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆமைகள். சென்னையில் கடற்கரையோர பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கடற்கரையில் பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து இறந்து வந்து கதை ஒதுங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆமைகள் என்ன வகையான ஆமைகள் வந்து சென்னை கடற்கரை ஓரத்தில் வந்து இறந்து கரை ஒதுங்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. உலக ஆமை தினம் பார்த்திங்கன்னா மே 23. அடுத்து பாருங்கள், ஸோ ஆரோக்கியம் 100. ஸோ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதியோர் நலன் காக்க ஆரோக்கியம் 100 என்ற திட்டத்தினை தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ முதியோர் இருக்காங்களே, அவங்களுடைய நலன்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் 100 அந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸோ உதவி எண். ஸோ 102 அந்த உதவி எண் பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, ஸோ மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து மீட்கிறதுக்காக வந்து ஸோ அந்த எண்ணை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க 102. அடுத்து பாருங்கள், செபி அமைப்பின் புதிய தலைவராக பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா துகின் பாண்டே. செபி ஆக்ட் பார்த்திங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா செபி அமைப்பு பார்த்திங்கன்னா 1992 வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், வனவிலங்கு உயிர் வங்கி. இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிர் வங்கியானது டார்ஜிலிங் பத்மஜா நாயுடு இமாலயன் விலங்கியல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த டார்ஜிலிங் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மேற்கு வங்கத்தில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், அசாமின் போடா இன மக்களின் அதிகாரப்பூர்வ மதமாக பத்தூயிசம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்தூயிசம் அந்த மத இன மக்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அசாமில் வந்து இருக்காங்க. ஸோ எந்த இன மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, போடா. அடுத்து பாருங்கள், தொழில்நுட்ப தத்தெடுப்பு நிதி. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்தியா பேஸ் அமைப்பானது தொழில்நுட்ப தத்தெடுப்பு நிதியை அறிமுகம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் தான் வந்து ஷார்ட்டாக வந்து ஐஎன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. எப்போ உருவாக்குனாங்கன்னா 2020. அடுத்து பாருங்கள், கட்டாயமாக்கல். தெலுங்கானாவில் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், குவாண்டம் சிப். ஸோ குவாண்டம் சிப் பார்த்திங்கன்னா ஸோ அண்மையில் அமேசான் நிறுவனத்தால் உசேலாட் என்னும் குவாண்டம் சிப் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், முக்கிய தினங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பூஜ்ய பாகுபாடு தினம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1. ஸோ அதோடைய கருப்பொருள் வந்து பார்த்துக்கோங்க, வி ஸ்டாண்ட் டுகெதர். அடுத்து பாருங்கள், உலக கடற்கரும்புலி தினம். அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1. ஸோ அதோடைய கருப்பொருள் என்னென்னு பார்த்துக்கோங்க, க்ரூமிங் யூத் ப்ளூமிங் செக்ரஸ். அடுத்து பாருங்கள், உலக சிவில் பாதுகாப்பு தினம். ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி. அடுத்து பார்த்திங்கன்னா சுயக்காயம் விழிப்புணர்வு தினம். ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி. ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ மார்ச் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.